ஏஞ்சல் நம்பர்னா இஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ன்றது நம்ம உச்சரிப்பு அந்த ஒரு டைமிங்கு பிரபஞ்சத்தோட ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த நம்பராக முடியுது பார்த்திங்கன்னா, அந்த நம்பர் தான் அந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வருமானு கேட்டிங்கன்னா 100% வருவோம். ஆனால் அது எதுக்காக பார்க்குறோம், என்ன விஷயத்துக்காக பார்க்குறோம், எப்போ பார்க்குறோன்னு ஒரு டைமிங் இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2222 ஸோ இது 2222 வரும். இப்போ 1111 வரும். இப்போ டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் வாட்சில் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்கும். ஸோ 6 to 12 அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் வர டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 11 மட்டும்தான் ஒன்று ஜோடி சேருமே தவிர ஒரே சீரீஸாக வேறு எந்த நம்பரும் ஒரே சீரீஸில் வராது. 3 ஒன்றா வருமே தவிர 4 வராது. அந்த 11 மட்டும்தான் 11 மணி 11 நிமிஷம் இது மட்டும்தான் ஒன்று சேரும். அந்த மாதிரி சேரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக எழுதி வச்சுட்டு பார்க்கறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட தன்மை சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லைன்னா 100% இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் மனசில் வேண்டுறது பார்த்தீங்கன்னா அது வேண்டணும். சும்மா அப்படி பார்த்துட்டா நல்லது நடக்காது. அதை பார்க்கும்போது நான் நினச்சிருக்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லபடியாக முடியணுன்ட்டு செகண்ட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் மாறுறதுக்கு கூட அதை வேண்டி முடிச்சிடணும்.